நிறைய பேர் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற பேரில் முட்டாள்தனமாக சூதாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கல்ல ஸ்கேமர்ஸ்கிட்ட பணத்தை கொடுத்து போட்டு ROI இந்த பிரமிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு முட்டாள்தனமாக ஏமாறுறீங்க. அநேகமான ஆட்களுக்கு ரியலாக எப்படி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுற, எப்படி ட்ரேட் பண்ணுற எதுவுமே தெரியாமல் இருக்குது. இதை மாதிரியான முட்டாள்தனங்கள்லேருந்து வெளியில் வந்து கிரிப்டோ கரன்சியில் ரியலாக இன்வெஸ்ட் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியில் ரியல் ட்ரேடிங் பண்ணணும், கேம்பிளிங் மாதிரி இல்லாமல் ரியல் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நாங்கள் அடுத்தவன்ட்ட கேட்டு கேம்பிளிங் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி முட்டாள்தனமான வேலைகளை நாங்கள் செய்யணும்னா தாராளமாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி போட்டு போகலாம். இல்லையே நாங்கள் கிரிப்டோவில் நாங்கள் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், அதை பற்றி நீங்கள் கேம்பிளிங்னு சொல்லுவேன், அப்படி இல்லாட்டி ஸ்கேம்னு சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கோ, மார்ஜின் ட்ரேடிங்கோ, ஆப்ஷன் ட்ரேடிங்கோ, பைனரி ட்ரேடிங்கோ செய்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சூதாட்டம் பண்ணிடுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கெசினோ சென்டருக்கு போய் உங்களோட காசை குதிரையில் பெட் கட்டுங்க. அதுக்கு பதிலாக ஓகே, அது பெட்டர். இப்படி முட்டாள்தனம் பண்ணுற கொஞ்சம் பேருன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆக்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் கிரிப்டோவில் ஒரு XYZ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணினா அந்த கம்பெனி கொஞ்சம் லாஸ்ட் ஆகிட்டு, அந்த கம்பெனி ஒன்றும் லாஸ்ட் ஆகலை, அதோட பேர் பிரமிட் ஸ்கீம். ஓகே, உங்களோட பணத்தை வாங்கி நாங்கள் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுற மைண்ட் பண்ணணும் சொல்லி கதை வழி போட்டு உங்களோட பணத்தை ஆட்டையை போட்டு ஓட்டானல். ஓகே, அது நீங்கள் லாஸ் பண்ணல பேர், நீங்கள் ஸ்கேம் ஆகிடுங்க பேர். ஒன்று இதை மாதிரி ROI ஸ்கீமில் போய் ஏமாறுற, இல்லையா இதை மாதிரியான சூதாட்டங்களான ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்கில் போய் அதில் ஏமாறுற. ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணி கண்டினியூஸாக சக்ஸஸில் இருந்த ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு குறுக்கால் அடித்த மாதிரி ஒரு ட்ரேடில் நீங்கள் 10x 5x 100x லெவரேஜ் வரைக்கும் குறுக்கால் அடித்த மாதிரி ஒன்றில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி வார சக்ஸஸாக அடுத்த ட்ரேடில் அப்படி எல்லாமே கிட்டு போயிடும். ஸ்டில் நீங்கள் அந்த செய்கிற அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்னா ரியல் ட்ரேடிங், அதெல்லாம் கேம்பிளிங் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் போகலாம். ஓகே, நீங்கள் அந்த போதைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யாராலையுமே உங்களை திருத்தலாம், உங்களை வழியிலேருந்து எடுக்கலாம். ஓகே, நீங்கள் அதில் போய் நல்ல பெரிய பல்க் அமௌண்ட் ஒன்று லொஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் உணர்ந்து நீங்கள் வெளியெல்லாம் வந்தால் தான் முடியும். யாரும் சொல்லியெல்லாம் அது வெளியில் வரையலாம், அது ஒரு பெரிய ஒரு போதை. எப்படி சூதாட்டம்ங்கிற ஒரு பெரிய போதையோ அதே சேம் சூதாட்டம் தானே இதுவும். ஸோ அதுவும் அதே மாதிரி ஒரு பெரிய போதை. ரெண்டாவது, இந்த பிரமிட் ஸ்கீம்களில் ROI பொன்சி ஸ்கீம்களில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களுக்கு நல்ல பெரிய லாபம் வர வரைக்கும் ஒன்றும் வழங்க மாட்டேங்கி, அதை நம்ம பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் சொன்னாலும் வழங்க மாட்டேங்கி, பொறாமையில் வரைக்கும் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பணத்தை அவனை சுருட்டிட்டு ஓடினதுக்கு பிறகு வந்து முதலாவது வந்து என்னை ப்ளாக் பண்ணி போட்டு போவாங்க. என்னன்னா இனி என்னை மூஞ்சியில் முழிக்கையெல்லாம் நக்கல் அடிப்பேன், கலாய்ப்பேன், அது சம்மந்தமாக அப்டேட் கேட்பேன்னு சொல்லி தெரிஞ்சு சிலாக்கள் என்னை வாங்கினோன்னா என்னை பெட் கட்டுவாங்க. நீ அதை அப்படி சொல்கிறேன், நான் பார்த்துட்டு இதில் போய் நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணி மில்லியனர் ஆகிக்காரனோட போனாக்கள் கொஞ்ச நாளையில் பார்த்தா அவங்களோட ஐடி என்ன ப்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்னா காசை இழந்துருவாங்க, இதுக்கு மேலே மூஞ்ச காட்டியெல்லாம். சிலாக்கள் இந்த பிரமிட் ஸ்கீம்களில் பிரமிட் ஸ்கீம் எடுத்து நான் அனுப்புவாங்க. XYZன்ற ஒரு கம்பெனி ஒன்றைக்கு லெஜிட்டிமேட்டாகி துபாயில் ஆஃபீஸ் இருக்கான். துபாயில் ஆஃபீஸ் இருந்தால் என்ன மலையை பிளந்துருவாளா என்று கேட்டோன்னே அவங்களுக்கு பொறாமை. அப்புறம் நாங்கள் கூட ஏர்ன் பண்ண உங்களுக்கு பொறாமை தானேலா, நாங்கள் உங்களுக்கு இதில் எப்படி ஏர்ன் பண்ணி காட்டுறோன்னு சொல்லி பண்ணி ரப்புவாங்க. மறு அந்த ஐடியும் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் காட்டாது கொஞ்ச நாளையால். என்னென்றாட்டா அவனை ஓடிடுவானால் அப்புறம் இவருக்கு வெக்கம். இதை மாதிரியான மடமைகள்லேருந்து முதலாவது நீங்கள் எல்லாருமே வெளியில் வர பாருங்கள். நீங்கள் கிரிப்டோக்குள்ளே ரியலாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா தயவு செய்து பிட்காயின் வாங்க. இது உண்மையான பிட்காயின் இல்லை, பிட்காயினுங்கிற தொட்டு உணர முடியாது. இது பிட்காயின் சிம்பிள் வந்து நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்டிங்கை செய்கிறோன்னா பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மற்ற ஆல்காயின்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ட்ரேட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் காலத்துக்கு வாங்கி அது விலை உன்னது பிறகு விற்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் லாங் டைம் உங்களோட இன்ஃப்ளேஷன்லேருந்து, இந்த கள்ள பேங்குகள்லேருந்து, இந்த கவர்மெண்ட்டுகளில் அந்த சதி வேலையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பிட்காயின் இப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் $100,000 ஆகிட்டு. ஸோ எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ கீழே இறங்குமா மேலே இறங்குமான்னு கேட்டால் பிட்காயினை வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பெஸ்ட்டான டைம் தான். ஓகே, பிட்காயின் வாங்குறது பெஸ்ட்டான டைம் 10 வருஷத்துக்கு முதல். ஓகே, பிட்காயின் வந்த ஒரு ஆளை வாங்கியிருக்கணும், அப்பயும் வாங்காட்டி அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் வாங்கியிருக்கணும், அப்பயும் வாங்கலை, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் வாங்கியிருக்கேன், அப்பயும் வாங்கலை. அடுத்த பெஸ்ட்டான டைம் எதுன்னா இன்றைக்கி. ஏன்னொன்னா இந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கா இல்லாட்டி அடுத்த வருஷமா இல்லாட்டி இந்த 5 வருஷத்துக்கு போகிறவான்னு தெரியா, ஆனால் கட்டாயம் $1 மில்லியன் போகும். $1 மில்லியன் மேலே போகுமா இல்லையாங்கிறது தெரியா. என்னன்னா அந்த டைமில் US வேர்த் இருக்குமான்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. ஓகே, அந்த டைமில் எல்லாருமே சதோஷிங்கிற இந்த பிட்காயின் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மாறிடுவோம். ஓகே, ஆனால் அது மாறுறதுக்கு முதல் நம்ம எல்லாருமே பிட்காயினை $1 மில்லியன் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிட்காயின் மேலே போகிறது, ஆனால் அதை நம்ம US கம்பேர் பண்ணி பார்ப்போமா, அப்படி இல்லாட்டி வேற ஒரு ஃபேக் கரன்சியோட கம்பேர் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி தெரியாது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உள்ளுக்கு வரக்குள்ளே, நான் பிட்காயினை முதலாக நான் கேள்விப்பட்டு வாங்கக்குள்ளே பிட்காயின் ப்ரைஸ் $6,000. அதுக்கப்புறம் புல் மார்க்கெட்டில் $60,000 பண்ணி திரும்ப $18,000 வந்து இன்றைக்கி $100,000 போயிருக்குது. திரும்ப கீழே வரும். ஓகே, நான் வர மாட்டேங்கன்னு சொல்லலை. ஆனால் அந்த கீழே வார டைமில் உங்கள்கிட்ட பணம் இடிங்க வாங்குறது அடுத்த கேள்வி.
அப்படி இருந்தாலும் இருக்கிற ஃபட்டுகளை எல்லாம் வச்சு நீங்களால் வாங்க இயலுமாங்கிறது அடுத்த வேலை. ஏன்டா 18,000 இருக்கக்குள்ளே பிட்காயினை யாருமே வாங்குறதுக்கு முன் வரல. ஆனால் இப்போ $1,00,000 வந்த பிறகு திரும்ப கீழே இறங்குமான்னு வைக்கிங்க. கீழே இறங்கினா இது இன்னும் கீழே போகுங்கிறதும் அப்படி இது சொன்னலாம் கீழே இறங்கிட்டு இது ஒரு வேஸ்டான செட்டுன்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். அப்புறம் மேலே வந்தது பிறகு ஐயோ வாங்கலைன்னு சொல்லிப்பட்டு டொப்பில் போய் வாங்குற நட்டத்தில் வைக்கிறேன். இதான் நீங்கள் எல்லோரும் செய்கிற. ஸோ பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் 10 வருஷத்துக்கு முதல் அடுத்த பெஸ்ட்டான டைம்னா இன்றைக்கி. ஓகே, ஏன்னா இப்போ இன்னும் பிட்காயின் அக்கார்டிங் டு மைக்கேல் சேலில் இன்னும் 90% சீப்லாம் இருக்குது. ஸோ அது இன்வெஸ்டிங். இப்போ ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறேன். அதாவது ஒரு கரன்சியாக மாற்றி ட்ரேடிங்கிற சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு பொருளை விலை குறையக்குள்ளே இருக்க வாங்கி விலை கூடக்குள்ளே விற்று ஒரு ரிலேட்டிவ் அசெட்டில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்குறது தான் ட்ரேடிங். இப்போ ஏங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு குறிப்பிட்ட விலையிலேக்குள்ளே வாங்கி இன்னொரு விலை கூடது பிறகு விற்கிற. ஸோ இந்த ட்ரேடிங்கில் 2 வகையான ட்ரேடிங் இருக்குது. ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேடிங் இருக்குது, அடுத்து கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் இருக்குது. ஃபியட் டு கிரிப்டோன்னா நம்மள்ட்ட இருக்கிற இப்போ எல்கேஆர் இருக்குது, கொஞ்சம் பிட்காயினை வாங்கி போடுறேன், பிட்காயின் விலை உன்னது போகிற திரும்ப எல்கேஆராக மாற்றுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் P2P பிளாட்ஃபார்மில் நீங்கள் செய்யலாம். ஓகே, ஆனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, என்ன இதில் லோக்கல் கரன்சியல் இன்வால்வ் ஆகிறதால நிறைய ஸ்கேமர் நடக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, 2வது வகையான ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ டு கிரிப்டோ. ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியை ரிலேட் பண்ணி வாங்கி அந்த ரிலேட் பண்ண கிரிப்டோ கரன்சியில் அந்த பெறுமதியில் விலை கூடக்குள்ளே விற்கும். உதாரணத்துக்கு $10 நீங்கள் 10 USDT பெறுமதியில் பிட்காயினை வாங்கி அது 11 USDT பெறுமதிக்கு மாறினதுக்கு பிறகு நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் 10 USDT கொண்டு போனால் இப்போ 11 USDTயோட இருப்பீங்க. அப்போ $1 ப்ராஃபிட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ரிலேட்டிவ் கரன்சியில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களோ அதுகிட்ட பெறுமதியை கூட்டிகிட்டு போகலாம். அதாவது இதில் USDTயை கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒரு $100 பிட்காயினை வாங்கி அது $150 ஆகினதுக்கு பிறகு நீங்கள் விற்பீங்கன்னா இப்போ $100 $150 ஆகிருக்கீங்கன்னா $50 ப்ராஃபிட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபியட் அமௌண்ட்டை கூட்டுறீங்க. ஆனால் ட்ரேட் பண்ணக்குள்ளே தயவு செய்து ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படி இல்லாட்டி டொலர் காஸ்ட் ஆவரேஜ் ஃபண்டுன்னு சொல்லி ப்ராப்பரான இதோட போங்க. அப்படி இல்லாட்டி பிஎம் மார்க்கெட் நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மைனஸில் நீங்கள் நட்டத்தில் விற்றுட்டு வெளியால் வேண்டி விற்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூடிய அளவு காலத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பிட்காயினை நீங்கள் ட்ரேட் பண்ணுறங்கிற பேரில் ஒரு ஏங்கிற ஒரு குறிப்பிட்ட காயின் ஒன்றை $100 வாங்கிட்டீங்க. ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகி அதில் பெறுமதி இப்போ -50 குறைஞ்சி $50 தான் இருக்கணும்னா திரும்ப $100 ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஸ்டாப்லஸ் போட்டு ஒரு $100 $90 வரைக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாப்லஸ் போடலன்னா மைனஸில் இறங்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு $100 ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். அப்படி 50 நட்டத்தில் விற்றுட்டு வெளியில் வரணும். ஓகே, ஸோ அதனால தான் எப்போயுமே ட்ரேட் பண்ணக்குள்ளே ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நான் கதைக்கிற ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். ஸ்பாட் ட்ரேடிங் தான் உண்மையான கிரிப்டோ கரன்சியை வாங்கி உண்மையான கிரிப்டோ கரன்சியை விற்கிங்க. இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்லாம் உண்மையாக நீங்கள் கிரிப்டோ வாங்குறீங்களா விற்கிறீங்களா, கிராஃபில் பெட் கட்டுறீங்க. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கிரிப்டோவை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ணுறீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் போன்ற கேம்பிளிங்கள் சூதாட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி எவனோ ஒருத்தனை நம்பி பணத்தை கொடுத்து போட்டு அவன் ROI தாரன்னு சொல்லி அவன் ஏமாற்றி போட்டு போகிறதுக்கு வழி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத. ப்ளஸ் உங்களுக்கு பேசிக்கில் இருந்து கிரிப்டோ கரன்சி எப்படி வாங்குகிற சேஃபான மெத்தடில் எப்படி விற்கிற, எப்படி கிரிப்டோ கரன்சி நம்மளோட பிட்காயினை ப்ராப்பரான ஆஃப்லைன் ஹார்ட்வேர் வாலெட்டில் எப்படி சேவ் பண்ணி வைக்கிற, எப்படி கிரிப்டோவை பெசிவாக மல்டிப்ளை பண்ணுற, எப்படி வைட் லேபிள் பண்ணுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வர் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் அந்த சிஸ்டம் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் ட்ரேடிங்கை மெனுவலாக பண்ணுறதுனாலும் சரி, பொட் வச்சு பண்ணுறதுனாலும் சரி, அதாவது நான் ஸ்பாட் ட்ரேடிங்கை கதைக்கேன். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் படிக்கணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் அதை டீச் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் ஏன் அது உங்களுக்கு தேவைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.